சிறுகடிக்கு ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு கிறிஷோட சித்தப்பா கிட்ட போயிட்டு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும், மனோஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி பணத்தை கேட்குறாங்க. இப்போதைக்கு என்னால் 5 லட்சம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு சிந்தாமணி கிட்ட நிற்கிறாங்க. அந்த மீனா என்னை வேற ஒரு மூலியமா ட்ராக் பண்ண பார்க்குறேன், நீங்கள் இந்த 5 லட்ச ரூபாய் லாபம்னு சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ரோகிணி சொன்னதுனால கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் மனோஜ் காதில் விழுற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொன்னதுனால அதே மாதிரி அந்த ஃபைனான்ஷியரும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ரோகிணி எங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன இந்த ஃபைனான்ஷியர் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனாமுத்தம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் ரிலீஸ் பண்ண உடனே மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.